நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. ரோமர் புத்தகம் 16வது அதிகாரம் 22 27 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 25வது வசனம் 26வது வசனம். இயேசு கிறிஸ்து பற்றி நான் பறைசாற்றினேற்ப கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைப்பொருளாய் இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறை வாக்கினர் வாயிலாக இந்த நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் வேறு கட்டளைப்படி எல்லா மக்களினங்களும் தெரிய வந்துள்ளது. இதனால் நற்செய்தி கேட்டு நம்பிக்கை கொள்வார்கள். மறைப்பொருளாய் இருந்த இந்த கடவுளுடைய அன்பை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இறைவாக்கினர் முன் குறிக்கப்பட்டவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேற்றப்பட்டு அதை நற்செய்தியாக இப்பொழுது வழங்கப்படுகிறது. மறைந்திருந்த பொருள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் இறைவன் நமக்கு இந்த நற்செய்தியின் வழியாக நாம் இறைவனுடைய மக்களாக உரிமையை கொடுக்கிறார். மீட்கப்பட்ட மக்களாய் எல்லா துன்பங்கள் துயரங்களிலிருந்து நாம் வழிநடத்தப்படுகிறோம். அதில் மிகச்சிறப்பாய் 20வது வசனத்தில் உள்ள சாத்தானை உங்கள் கால்நடையில் நசுக்கி போடுவார், கடவுளுடைய அருள் நம்மோடு என்றும் இருக்கிறது. அவருடைய அன்பின் பிள்ளைகளாக நாம் எல்லாவித இரக்கத்தையும் பரிவோடு நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்படுகிறோம். நீங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த உன்னதமான அழைப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஊழி காலமாய் மறைப்பொருளாய் இருந்த உடைய பிரசன்னம் கிறிஸ்து இயேசு வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வெளிப்பாட்டினை இதோ இறைவாக்கு முன்குறித்திருந்தாலும் இப்பொழுது திருத்தூதர்கள் வழியாக இந்த உண்மை வெளிப்படுத்துகிறீர். அநேக மக்கள் ஆண்டவருடைய மறை உண்மையில் நிலை பெற்றவர்களாய் வாழ்வு பெற கொடுத்த இந்த உன்னத அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.